காரில் போனாங்க, குடும்பத்தோடு போனாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கல்யாணம் புது மாப்பிள்ளை பொண்ணு போச்சு, ஏதாவது விபத்து தரையாக இருக்கும். ஆனால் அவங்க தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. அதாவது நிறைய நிறைய புரிதல் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நான் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணேன், ஆனால் டிவோர்ஸில் போய் நின்றுச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், பூரட்டாதி. நீங்கள் பூரட்டாதியும் ரோஹிணியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10க்கு 10 பொருத்தம் அப்படி மேட்ச் ஆகும். 10க்கு 8 9 பொருத்தமும் மேட்ச் ஆகும். ஓகேவா? ஆனால் இந்த தாராபலன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதிக்கும் ரோஹிணிக்கும் ஆகவே ஆகாது. பஞ்சாயத்தை தான் போய் நிற்கும். பஞ்சாயத்துனா ரொம்ப மோசமான உயிர் பறிக்கும் தாரை அளவுக்கு போகும் பூரட்டாதியும் ரோஹிணியும். ஆனால் இவங்களுக்குள்ள தான் அட்ராக்ஷன் பட்டுன்னு பற்றிக்கும். யாரோ பூரட்டாதி பொண்ணு பையன் பார்த்தா இவங்களுக்கு தான் பட்டுன்னு பற்றிக்கும் அட்ராக்ஷன். ஆனால் இவ்வளோ ஒன்றா இருந்தாங்க, இவ்வளோ பிரச்சனையில் போய் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அவங்க தான். எக்ஸாம்பிள் நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். மகாபாரதம், கர்ணன் பூரட்டாதி, கிருஷ்ணன் ரோஹிணி. கர்ணனை கொன்னது யார்? அர்ஜுனன் வில்ல தான் விட்டான், தலைவர் தான் தள்ளி விட்டது. சரியா? நீங்கள் ரோகிணி பின்னாடி பண்ண சொன்னாங்கல்ல, இந்த பொண்ணே போயிட்டு தள்ளி விட்டுடுச்சு, அங்கே தள்ளி விட்டுச்சு, இந்த பொண்ணு அவங்க சித்தப்பா பேச்சை கேட்டுட்டு இதில் விட்டு, இதெல்லாம் ரோஹிணியில் தான். இதெல்லாம் இந்த மாதிரி வெறும் நட்சத்திரம் 10 பொருத்தம் மட்டும் பார்த்தீங்கன்னா தாராபலனும் வாங்கணும். இதெல்லாம் பாதை கட்டும் போது தான் ஓகே அப்படின்ற மாதிரி தெரியும்.